பெங்களூர்ல சீசனல் சேஞ்சா என்னன்னு தெரியல. 1 ஹார்க்கு ஒன்ஸ் வந்து அந்த மழை பெய்றது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒரு 6, 6:15 போல நல்லா ஹெவி ரெயினா இருந்துச்சு. ஒரு 7 மணி போல கொஞ்சம் வெயில் அடிச்சது. 8 மணி போல ரொம்ப சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. இதே தான் அன்னைக்கு டே ஃபுல்லுமே ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு டுகு ஸ்கூல்ல ஓணம் ப்ரீ செலிப்ரேஷன். ஸோ, அதுக்காக அவனுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி குடுக்கலான்ட்டு இன்னைக்கு பெசன் கி மத்ரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ராஜஸ்தானி ஐட்டம். நார்மலா அவங்க ஆட்டா கி மத்ரி, சாவல் கி மத்ரின்ட்டு ரொம்ப இதில மத்ரி பண்ணுவாங்க. மத்ரிங்கிறது நம்ம ஊர்ல அந்த ஸ்டைல் சொல்லணும்னா, அந்த சீவல் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இன்னைக்கு அதுதான் பண்ண போறேன். பண்றது ரொம்பவே ஈஸி. நார்மலா பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாரி ஜங்க் ஃபுட் நம்ம வீட்டிலேயே பண்ணி குடுத்தாலுமே அது அன்ஹெல்த்தி தான். ஸோ, அதுக்கு ஆப்ஷனலா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே ட்ரை பண்ணலாம். ஈவன் இதில ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸோட எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் அதுதான் பண்ணியிருக்கேன். மெயின் இன்கிரீடியன்ட்டா நீங்க ஃப்ரை பண்ணும்போது என்ன ஐட்டம் நீங்க ஃப்ரை பண்ணாலுமே கொஞ்சமா ஓமம் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு டைஜஷன் அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணி டுகு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு.